இன்று பெண்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பல நேரங்களில் பெண்கள் சொல்கிறதில்ல. சில நேரங்களில் இதனால் ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் சொல்கிறாங்க. சில நேரம் இந்த பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும்போது பல நேரங்களில் இதனால் பாதிக்கப்பட்டு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனையோட கவலையோடு சொல்லுவாங்க. மன அழுத்தத்தோடு வருவாங்க. மன அழுத்தத்துக்கான காரணம்னு கேட்டால் அப்போ தான் இதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பெண் உறுப்பில் ஏற்படுற உலர்வுத்தன்மை, அதாவது வெஜினல் ட்ரைனஸ். ஸோ பல நேரங்களில் இந்த வெஜினல் ட்ரைனஸ் என்பது பல பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த வெஜினல் ட்ரைனஸ்னால் என்ன? வெஜினா உலர்ந்து போகிறது. இப்போ சாதாரணமாக நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகுது, நம்மளோட ஃபேஸ் ட்ரை ஆகுது, வாய் ட்ரை ஆகுது. இதெல்லாம் சில அந்த சுரப்பிகள், அந்த செக்ரீஷன்ஸ், லூப்ரிகேஷன்ஸ் சரியான முறையில் இல்லைன்னா இந்த பகுதிகள் எல்லாமே உலர்வாகிற மாதிரி பெண்ணுடைய பெண் உறுப்பு, அந்த வெஜைனா, வல்வா இவையும் உலரும் போது பலவிதமான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ இந்த உலர்வுத்தன்மைனால் என்ன வரலாம்? இந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? சில நேரங்களில் அந்த உலர்வுனால் என்ன வரும்? அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு லூப்ரிகேஷன் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்கின் இருக்குன்னா அந்த ஸ்கின் ட்ரையாக இருக்கும். சில நேரம் சோறாகும், ஈஸியாக லேசாக தேய்ச்சா கூட புண்ணாயிரும். சில நேரம் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷனில் காரத்தன்மை உள்ள ஏதாவது ஒன்று பட்டால் ரொம்ப பயங்கர பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். சில நேரங்களில் அந்த இடத்துல எந்த ஒரு அழுத்தமோ உராய்வோ அந்த இடம் புண்ணாயிரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண் உறுப்பில் ஏற்படும் பொழுது இதை பெண்களால் ரொம்ப கஷ்டத்தினால இது சில நேரம் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, டாக்டர்கிட்ட சொல்கிறதுல பிரச்சனைகள் வரலாம், அப்படின்ற பிரச்சனைன்னு என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு தெரியாத நிலை, மனக்குழப்பம் ஏன் ஏற்படுகிறது, பய உணர்வு, கூச்சம், இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு எளிமையான உலர்வுத்தன்மைனால் எரிச்சலோடு இருக்கலாம். பல நேரம் இந்த ரொம்ப ட்ரையாக இருந்தால் என்னாகும், அதை சுற்றி உள்ள திசுக்கள், சுற்றி உள்ள டிஷ்யூஸில் என்னெல்லாம் இருக்குது, யூரினரி ட்ராக்ட் இருக்குது, அது பக்கத்தில் வெஜினல் ட்ராக்ட் இருக்குது. இந்த யூரினரி ட்ராக்டில் என்ன இருக்கலாம், யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படலாம். சில நேரம் யூரின் போகும்போது அந்த உலர்வுகள்னால யூரின் போகும்போது வலிகள் கூட ஏற்படலாம். சில நேரங்களில் பெண் உறுப்பில் வெஜைனால் இருக்கிறனால என்ன பிரச்சனை வரலாம், வெஜைனா சுற்றிலும் ஒரு பேர்னிங் சென்சேஷன் ஏற்படலாம். உலர்வுத்தன்மைனால் பாலியல் உறவுகளில் பிரச்சனை வரலாம். கணவன் மனைவி இன்டிமேசியில், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளும் வரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ என்னோடய ஸ்பெஷாலிட்டி குழந்தையின்மை. இந்த குழந்தையின்மை சிகிச்சை முறை எடுக்கிற பெண்களுக்கு இந்த உலர்வுத்தன்மை இருந்தால் முறையான பாலியல் உறவு கொள்ள முடியாது. தாம்பத்திய உறவு கொண்டால் தான் குழந்தை பேர் பெற முடியும். ஸோ இதற்கே இது ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த உலர்வுத்தன்மை ஏன் ஏற்படுகிறது? எந்த ஒரு ஸ்கின்னும் ட்ரை ஆகிறதுக்கு அதில் இருக்கிற லூப்ரிகேஷன், செக்ரேஷன், அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இல்லாதது தான். ஸோ இதை நம்ம எளிமையாக ட்ரை ஸ்கின் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுறோம் நம்ம ஸ்கின், கால்கள், கைகளுக்கு. ஆனால் இதே பெண் உறுப்பில் ஏற்படும் பொழுது முக்கியமான காரணம் அந்த வெஜைனல் லூப்ரிகேஷன்ஸும் அதை சுற்றி உள்ள ஸ்கின்னில் ஏற்படுற லூப்ரிகேஷன்ஸ்க்கான செக்ரேட்டிங் கிளான்ஸ் இல்லாமல் போகிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இது எந்தெந்த காலகட்டத்தில் இந்த பாதிப்புகள் வரலாம்? பொதுவாக ஒரு பெண் உறுப்பில் ஏதாவது ஒரு தொத்துக்களோ இன்ஃபெக்ஷன் வந்துடுறது. அப்போ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே பழுதாகி ட்ரை ஆகலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். சில காலகட்டங்களில் பெண்கள், நார்மலாக இருக்க பெண்களுக்கே இந்த செக்ரீஷன்ஸ் திக்காக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய மாதவிலக்கு வருவதற்கு முன்பான காலகட்டத்தில் இயற்கையாகவே இந்த செக்ரீஷன்ஸ் திக்காக இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரோனோட எஃபெக்ட், ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்லாம் திக்காக இருக்கும். சில நேரம் அதுவே ஒரு ட்ரைனஸையும் உலர்வு தன்மையும் கொடுக்கும். பல நேரங்களில் பிரசவமான பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த உலர்வுத்தன்மை அதிகமாக ஏற்படலாம். ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுற ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் சேஞ்சஸ், ப்ரொலாக்டின் அதிகமாக இருப்பது, இவை அனைத்துமே இந்த செக்ரேஷன்ஸை குறைவாக்கி லூப்ரிகேஷன்ஸை குறைவுகள் ஏற்படலாம். பல நேரங்களில் மன அழுத்தம், இது நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளில் குறிப்பாக அந்த பகுதியில் ஏற்படுற தொத்துக்களோ இல்லை உடல் ரீதியான ஹார்மோன் ப்ராப்ளமோ, பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்க காலம் மாதவிலக்கு நிற்கிற சமயத்தில் பல நேரங்களில் பல அறுவை சிகிச்சை கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க. கர்ப்பப்பை எடுத்து சினைப்பை எடுத்துட்டாங்கன்னா அந்த உலர்வுத்தன்மையினால் பல நேரங்களில் இந்த எரிச்சல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த உடல் ரீதியான ஒரு முக்கியமாக சுகர் இருக்கலாம், இல்லை ரத்த அழுத்தம் இருக்கலாம், இல்லை அந்த ப்ரெஷருக்கான மாத்திரைகள் எடுப்பது ஒரு சில நேரங்களில் ஹார்மோன் மாற்றங்களை கொடுக்கலாம். மெனோபாஸ் அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் குறைவாகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த உலர்வுத்தன்மைகள் ஏற்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருத்தடை மாத்திரை எடுப்பாங்க, கான்ட்ராசெப்டிவ் பில். இந்த மாதிரி எடுக்கிற பெண்களுக்கும் இந்த உலர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் ஈவன் நார்மல் பெண்களுக்கே இந்த ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் ஏற்படுகிறது? நீங்கள் உங்கள் ஃபேஸே நல்லா இருக்க ஃபேஸை அடிக்கடி சோப் போட்டு கழுவிட்டே இருந்தீங்கன்னா ட்ரையாக தான். ஏன்னா அந்த செக்ரேட் பண்ணுற செக்ரீஷன்ஸ் எல்லாமே உலரும் பொழுது பல நேரங்களில் அந்த உலர்வுத்தன்மை அதிகமாகும். அதே மாதிரி பெண் உறுப்பில்
தேவையில்லாத சோப்பு, டெட்டால் மற்றும் சில காஸ்டிக் ஆல்கலிஸ், வாஷு, இந்த சில நேரம் சில டியோட்ரன்ஸ் இவை அனைத்தும் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது பல நேரங்களில் அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த செக்ரீஷன்ஸ்க்கான சுரப்பிகள் எல்லாம் பழுதாகி இந்த சுரப்பிகளில் சீராக செயல்படுவது இல்லை. ஸோ கண்டிப்பாக பெண்கள் யூஸ் பண்ணுற சில டியோட்ரன்ஸ், அதாவது அங்கே யூஸ் பண்ணுற பவுடர், சில நேரம் யூஸ் பண்ணுற ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் போட்டு வாஷ் பண்ணுறது, சில நேரங்களில் இந்த பீட்டாடின் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த போட்டு அதை சுத்தமில்லாத இடம் சொல்லி க்ளீன் பண்ணுறது. ஸோ தேவையில்லாத சோப்பு இதெல்லாம் போடும் பொழுது பல நேரங்களில் அந்த ஸ்கின் உலர்வாகி இந்த உலர்வு தன்மை அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வாய் ரொம்ப உலருதுன்னு சொல்லி நம்ம வாயை குப்பளிக்கிறோமா, அடிக்கடி சோப்பாக போடுறோம். அதே மாதிரி பெண் உறுப்புங்கிறது ரொம்ப ஸ்டெரைலான ஒரு உறுப்பு. இதில் தேவையில்லாத இந்த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ், சில நேரங்கள் இந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் போடும் பொழுது அந்த உலர்வுத்தன்மை அதிகமாகி ட்ரைனஸை உருவாக்கலாம். சில நேரங்களில் சில பெண்கள் யூஸ் பண்ணுற சில வகையான கான்ட்ரசெப்டிக் யூஸ் பண்ணுற வெஜினல் ரிங்கு, பில்ஸு இதெல்லாம் ஒரு கண்டிப்பான உலர்வுத்தன்மை உருவாக்கலாம். ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், கருத்தடை மாத்திரைகளும் பல நேரங்களில் அந்த செக்ரேஷன்ஸை உலர்வாக்கும். ஸோ பல நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஒரு கவலை, பிரச்சனை, சில நேரம் மனக்குழப்பம், மனதில் இருக்கிற டிப்ரெஷன், மனோவியாதிகள் இவையெல்லாம் கூட சில நேரங்களில் இந்த ட்ரைனஸை உருவாக்கலாம். ஸோ எந்த ஒரு காரணமும், அது மன ரீதியோ உடல் ரீதியோ, அந்த ஹார்மோன் செக்ரேஷன் கிளான்ஸை பாதிக்கிற விஷயம், இல்லை அந்த செக்ரேஷன்ஸை ட்ரை பண்ணுற விஷயங்கள், இவை அனைத்துமே கண்டிப்பாக இந்த உலர்வுத்தன்மையை அதிகமாக்கும். இதனால் இவர்களுக்கு வர பிரச்சனை மிக அதிகமாகும். ஸோ பொதுவாக பெண்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், உடல் ரீதியாக இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்கு, டியோட்ரன்ஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இந்த மாதிரி வரலாம், அதை தவிர்க்கணும். இரண்டாவது, உடல் ரீதியான சர்க்கரை வியாதி மற்றும் தைராய்டு மற்றும் சில பெண்களுக்கு ஏற்படுற விட்டமின் சத்து குறைவுகள், குறிப்பாக இரத்த சோகை, அனிமியா இருந்தால் வெஜினல் ட்ரைனஸ் வரலாம், இச்சிங் ஏற்படலாம். 2 B12 டெஃபிஷியன்சி, பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, B6 டெஃபிஷியன்சி இதுலேயும் கூட இந்த உலர்வுத்தன்மை அதிகமாகலாம். விட்டமின் டி, கால்சியம் குறைவுகள்லையும் இதெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரியான சத்து குறைவுகள் இருந்தால் அதற்கான சப்ளிமெண்டேஷன் எடுப்பது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன் ஒரு 40 வயதானால் நமக்கு இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைவாகி, அந்த குறைவாகிறதுனால பல நேரங்கள் இந்த செல்ஸ் எல்லாம் உலர்வாகி அதனால் அந்த செக்ரேஷன்ஸ் குறைவாகலாம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஹார்மோன் லெவல்னால் பாதிப்பு என்றால் அதை பரிசோதித்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கலாம். பல நேரங்களில் எளிமையான ஜெல், சாதாரணமாக நம்ம ஸ்கின்னுக்கு போடுற லூப்ரிகேஷன்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், மாய்ஸ்சரைசர் போடுறோம். அதே மாதிரி சில மாய்ஸ்சரைசர்ஸ் பெண் உறுப்புக்கு போடுறதுக்குன்னே இருக்குது. அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் தற்சமயத்தில் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், அந்த சூப்பர்ஃபிஷியலான உலர்வு தன்மையை குறைக்கும். ஆனால் பல நேரங்களில் இந்த ஸ்கின்னோட திக்னஸ் ரொம்ப இருக்கிறனால ஸ்கின்னை டீப்பாக பெனிட்ரேட் ஆகிற ஜெல் ஃபார்ம் போட்டோன்னா அந்த ஜெல் ஃபார்ம்ங்கிறது நல்ல விதத்தில் அந்த ஜெல்ஸ் வந்து அந்த ட்ரைனஸை குறைத்து பல நேரங்கள் அந்த ஸ்கின்னோடைய பழுதாகும் திறனை குறைத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்கின்னாக வச்சுது. ஸோ அந்த வகையில் மாய்ஸ்சரைசர் சூப்பர்ஃபிஷியலாக ஆட் பண்ணோம். பல நேரம் லூப்ரிகன்ஸ் இதற்கு திக்கான ஸ்கின்ஸ்க்கு நல்லது. இதில் என்ன வேண்டும், என்ன யூஸ் பண்ணலான்ற உங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பல நேரங்களில் இந்த ட்ரைனஸ் பல நேரங்களில் இந்த லூப்ரிகேஷன் செய்கிறது போடும்போது சரியாகலாம். உதாரணத்துக்கு குறிப்பாக பெண்களை பாதிக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பாலியல் உறவு. கணவன் மனைவி உறவு இருக்கும்போது இந்த ட்ரைனஸ் ஏற்பட்டால் முழுமையாக பாலியல் உறவு கொள்ள முடியாது. இது ஒரு வலி ஏற்படுகிற விஷயமாக இருக்கும். இதனால் பெண்ணுக்கு பாலியல் உறவு என்பதே ஒரு பெரிய பயம் உள்ள உணர்வாகும். ஏன்னா அது பண்ணால் ஒரே எரிச்சல் வந்துடும், பெயின் வந்துடும், சில நேரம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ட்ரைனஸ்னால் ஸ்கின் பழுதாகலாம், கிராக் ஆகலாம். அதனால் ஏற்படுற வலிகளும் பேர்னிங் சென்சேஷன்ஸும் இவங்களுக்கு உறவு முறைகள் கொள்வதற்கு தடையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். உறவுகளை பாதிக்கும் போது ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகும், அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை உருவாக்கும். ஸோ கண்டிப்பாக இத்தகைய பெண்கள் முறையாக பரிசோதிக்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, என்ன காரணம், அந்த காரணத்துக்கு ஏற்ற தீர்வு, அதற்கேற்ற அதனால் ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கான வைத்திய முறைகள். இந்த வகையில் ஒரு ஹார்மோன் குறைவுனா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம், இன்ஃபெக்ஷனாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பல நேரங்களில் இது ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த லூப்ரிகேஷன் செக்ரீஷன் குறைவாக இருந்தால் அது ஒரு லூப்ரிகன்ஸ் கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக மன அழுத்தம் குறைவாக இருந்தால் மன அழுத்தத்தை சரிப்படுத்துவதற்கான மருந்துகள், மாத்திரைகள், தேவை என்றால் சில தெரப்பி, இவற்றின் மூலமாக மன அழுத்தம் குறைவாகும்போது இந்த உலர்வுத்தன்மை குறைவாகிறது. இதனால் உறவு முறைகள் கொள்வதை தடையில்லை. அடுத்ததாக பல நேரங்களில் உடலில் ஏற்படுற தொத்துக்கள், இன்ஃபெக்ஷன், சத்து குறைபாடுகள் இது ஏதாவது இருக்கா என்பதை பரிசோதித்து
அதற்கான தீர்வுகளையும் கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை முழுமையாக சரிப்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக இத்தகைய உலர்வுத்தன்மை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முக்கியமாக அடுத்து வர்ற பிரச்சனையே யூரினரி ப்ராப்ளம் தான். ஏன்னா அதுதான் பக்கத்தில் இருக்க டிஷ்யூ. இது சுருங்கும் போது அதுவும் சுருங்கி, ஸோ இதனால் அந்த பெண்களுக்கு யூரின்ஸ் போகும் பொழுது வலிகள் ஏற்படலாம், அதனால் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த வகையில் கண்டிப்பாக வெஜினல் ட்ரைனஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கலாம். அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் பொழுது பல நேரங்களில் அதுவே ஒரு டிசீஸை உண்டாக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு இந்த உலர்வுத்தன்மை சரி செய்வது, அந்த உலர்வுத்தன்மைக்கான காரணத்தை சரி செய்யும்போது தான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருவதை குறைக்க முடியும். ஸோ இந்த வகையில் பெண்களுக்கு என்ன காரணத்தினால் ஏற்படுகிறது என்பதை சீராக பரிசீலித்து அதற்கான பரிசோதனை முறைகளை செய்து அதில் என்ன குறை என்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வை கொடுக்கும் பொழுது இந்த வெஜினல் ட்ரைனஸ் கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தலாம். பல நேரங்களில் பெண்கள் இதை கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தாமல் ஒரு சரியான ஆன்டிபயோட்டிக் மெடிகேஷன்ஸ் எடுக்கலைன்னா திரும்ப இந்த பிரச்சனைகள் வரும். சரி டாக்டர், எனக்கு ஹெச்ஆர்டிலாம் எடுக்க பயமாக இருக்குது, எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது, இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்க முறைகள் ரொம்ப முக்கியம். இதில் குறிப்பாக உணவு பழக்க வழக்க முறைகளில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிற உணவுகள் சில உணவுகள் இருக்குது, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். பல நேரங்கள் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள், குறிப்பாக நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அதில் நிறைய இருக்கிறது. மற்றும் சோயாவில் தான் பெஸ்ட்டான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர் இதுலேயும் நிறையா இருக்கிறது. ஸோ சோயா அதிகமாக இருக்கிற, அதாவது ஈஸ்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிற உணவு பழக்க வழக்க முறைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். இதன் மூலமாக இயற்கையாகவே இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கும் பொழுது இந்த எரிச்சல், உலர்வுத்தன்மை இது குறைவாகிறது. பல நேரங்களில் இது இதற்கும் மேல்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதற்கு ஸ்பெசிஃபிக்கான லூப்ரிகேஷன்ஸோ அல்லது ஜெல்லோ யூஸ் பண்ணும்பொழுது இந்த எரிச்சல் குறைவாகிறது. பல நேரங்களில் இந்த உலர்வுத்தன்மை குறைவாவதற்கு சில வகையான மருந்துகள் கொடுக்குறோம், விட்டமின்ஸ் கொடுக்குறோம், கால்சியம் கொடுக்குறோம், விட்டமின் D3 கொடுக்குறோம். இது தேவைப்பட்டால் ஹெச்ஆர்டி கொடுப்போம். இவை அனைத்துமே கண்டிப்பாக அந்த உலர்வுத்தன்மையை குறைக்கும். பல நேரங்கள் அந்த உலர்வுத்தன்மை குறையும் பொழுது இவங்களோட இந்த பிரச்சனை எல்லாம் சீராகும். யூரினரி ப்ராப்ளம் சீராகும், பாலியல் உறவு சீராகும், பல நேரங்களில் இதனால் ஏற்படுற குழந்தையின்மையும் சரியாகும். சரி டாக்டர், நாங்கள் இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி லூப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுற எவரும் கண்டிப்பாக ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா விதமான லூப்ரிகன்ஸும் விந்தணுக்கள் உற்பத்தியை அழித்துவிடும், விந்தணுக்கள் உற்பத்திக்கு ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ இந்த வகையில் உங்களை பொறுத்த வரைக்கும் லூப்ரிகேஷன்ஸ் என்பது ஸ்பெர்ம்ஸ் அழிப்பதனால ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற, ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற தம்பதியினரால் இதை யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக இந்த பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயமே, உங்களுடைய ஃபோர்ப்ளே இம்ப்ரூவ் பண்ணுங்கள், தூண்டுதலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், மன அழுத்தத்தை குறைங்க, நல்ல முறையில் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி இன்டிமசி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய பாலியல் உணர்வுகள் தூண்டப்படுகிறது. அதனால் உங்கள் பாலியல் பிரச்சனைகளை குறைவாக்கி இந்த எரிச்சல் வருவது, உலர்ந்த தன்மையும் குறைவாகும். ஸோ இந்த வகையில் இந்த வெஜினல் ட்ரைனஸ்க்கு காரணம் கண்டுபிடிக்கணும், அதற்கான வழிமுறைகளை பார்க்கணும், தேவைன்னா லோக்கலாக போடுற மருந்துகள் எடுத்துக்கணும், சிஸ்டமிக்காக உடல் ரீதியாக எடுத்துக்கொள்கிற உணவு பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக செய்யும் பொழுது தான் உடலில் ஏற்படுற அந்த சோயா நல்லா இம்ப்ரூவ் ஆகி அதனால் ஏற்படுற இந்த ஹார்மோன் குறைபாடுகளை சீராக்கி பல நேரங்களில் நல்ல ஆரோக்கியமான பெண் உறுப்பை கொடுக்கிறது. ஸோ கண்டிப்பாக வெஜினல் ட்ரைனஸ் என்ற பிரச்சனை பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. இதற்கான தீர்வு காரணத்தை பொறுத்து, வயதை பொறுத்து, இதனால் ஏற்படுற பாதிப்பை பொறுத்து முறையாக அணுகுமுறையில் பண்ணிங்கன்னா முழுமையாக சரி செய்து ஆரோக்கியமாக வாழலாம்.